பேரவைத் தலைவர் இடத்துல வாதாடி போராடி ஐயா 1 நிமிடம் கொடுங்க, அரை நிமிடம் கொடுங்க, 2 நிமிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தை வாதாடி அதை சரியாக இன்னைக்கு பயன்படுத்துறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, வேல்முருகன் திமுக கூட்டணி அமைச்சு கொஞ்சம் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு, மாரி அடிதடானது அதிரடியான டோல்கேட் போராட்டம் இல்லை, 50,000 பேர் 1,00,000 பேர் திரட்டி கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டங்கள்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இது மக்களை திரட்டி இப்போதும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கான களமாக சட்டமன்றத்தை நான் மிக சரியாகவே அது மூத்த உறுப்பினர் என்கிற முறையிலும் முன்வரிசை தலைவர் என்கிற முறையிலும் அதை பயன்படுத்தி மக்களுக்கான பிரச்சனைகளை பல பிரச்சனைகளிலே நான் இன்னைக்கு தீர்வு கண்டு கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு கட்சியை தொடங்கி வெறுமனே எம்எல்ஏ எம்பி பதவிகளை தாண்டி மக்கள் போராட்டத்தின் ஊடாக எதையெல்லாம் சாதிக்க முடியும். அந்த மக்களினுடைய ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பிறகு சட்டமன்றத்தில் நாம் குரல் எழுப்பதன் ஊடாக அல்லது அங்கு கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கேட்பதன் ஊடாக ஒரு துணை கேள்வியின் ஊடாக இதையெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் வாக்குறுதிகளாக பெற்று அரசு ஊழியர்களை திரும்ப சந்தித்து அந்த மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பது இன்றைக்கு என்னுடைய சட்டமன்ற பணிகளை மிக உன்னிப்பாக கவனிக்கின்ற உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் என்னுடைய முகநூல் பக்கங்களை என்னுடைய ட்விட்டர் பக்கங்களை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நான் என்னுடைய சாதனையாகவே நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்.